ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஆராமு. ஹாய், இது என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட திருவிழா விளாக். ஆமாங்க, கோயில் திருவிழாவோட விளாக். சாரி, எப்போவுமே லேட்டாக தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ. ஸோ கொஞ்சம் நான் என்னோடய சுச்சுவேஷன் பேடாக இருந்ததுனால இந்த வீடியோஸ் லேட்டாக வருது. இது எங்கள் ஊர் திருவிழாவோட வீடியோங்க. இதில் இருக்கிற சாமி எல்லாமே இப்போ புதுசாக எங்களுக்கு ரினியூ பண்ண இது. ஸோ எல்லா சாமியுமே அழகாக அலங்கரித்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயில் திருவிழாவில் முந்தின நாள் வந்து ஃபுல்லாக 108 இது வந்து உங்களுக்கு திருவிளக்கு பூஜை வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க. அதுதான் இதில் இருக்கிறது வீடியோ எல்லாமே. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஊர் சைடில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பல ஊரில் இருந்து திருவிளக்கு பூஜைக்காக நைட் டைமில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ கோயிலேருந்து வெளியே அவ்வளோ தூரம், ஆக்சுவலாக எங்கள் கோயில் எப்படின்னா ஒரு தோப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து வெளியில் அவ்வளோ இடம் இருக்குங்க. ஸோ அந்த தோப்பு வழிக்கு போகிற வழி எல்லாமே விளக்கு பூஜைக்காக அழகாக போட்டு எல்லாருமே உட்காந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து திருவிளக்கு பூஜைக்காக அழகாக உட்கார வச்சு விளக்கு பூஜை பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு சில பேர் வந்து குரூப் சாரீ எல்லாம் எடுத்து கட்டியிருந்தாங்க. அதுவும் அழகாக இருந்து. ஸோ அந்த க்ரீன் கலர் சாரீ தான் வந்து குரூப் சாரியாக எடுத்திருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ விளக்கு பூஜைக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் இதில் கலந்துக்கிட்டாங்கங்க. ஸோ இந்த கோயில் எப்படின்னா ஒரு 2-3 வருஷமாகவே வந்து பழைய சிலைகள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு புது சிலைகள் புதுப்பிக்கிறதுனால ஒரு 2 வருஷமாக வந்து திருவிழாவே நடக்கலை. ஸோ இப்போ தான் வந்து மறுபடியும் புதுசாக திருவிழா பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து பெரிய கிராண்டாக எடுத்து நடத்துனாங்க ஊரில் இருக்கவங்க எல்லாருமே. ஸோ இது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி சைடில் இருக்கிற ஊரில் தாங்க எங்களோட கோயில் இருக்குது. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்லணும் அப்படின்னா, இது முத்தாரம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மனோட சிலைகள் வந்து அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அந்த சிலைகளை அவ்வளோ ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பாடெலாம் போட்டு அங்கேயே, அதாவது நம்ம திருவிழா வீட்டுக்கு போகணும், சமைக்கணுமே, வீட்டில் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டமே இருக்க வேணாம். நம்ம காலையில் அழகாக கிளம்பி வந்தோன்னா ஈவினிங் வரைக்கும் கோயிலே இருக்கலாங்க. அந்த மாதிரி சாப்பாடெலாம் போட்டு அழகாக செலிப்ரேட் பண்ணி சாமிகளெல்லாம் தரிசிக்கிற மாதிரி களை கட்டிச்சுன்னு தான் சொல்லணும் திருவிழாவே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நாள் நைட்டுக்குள்ளது. ஸோ நெக்ஸ்ட்டு டேலேருந்து உங்களுக்கு எப்படின்னா, மார்னிங்லேருந்தே அந்த திருவிழாவோட மோட்டிவேஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ காலையிலே சாமியோட பூஜைகள், சாப்பாடு, சாமி ஆட்டம் பார்க்குறது, நிறையவே வந்து அதில் பார்த்துட்ருக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து ஊரில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது சில பேர் பார்த்தா தெரியுமா இருக்கும் உங்களுக்கு, இதில் இருக்கிறவங்களோட ஃபேஸ் கட்டலாம். பட் வந்து எல்லாருமே பயங்கரமாக இருந்தாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் சாமி ஆட்டம் ஆடுறப்போ எடுத்தது. ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரேஷன்லாம் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் ஆடிட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் சீக்கிரமாகவே சாமி ஆடுறாங்க. ஸோ தப்பு சொல்லலை, ஆனால் வந்து பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. சாமிகள் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக வராங்க. அது மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு எனர்ஜியோடு இருக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கே சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து மார்னிங்கில் செலிப்ரேட் பண்ணுற இது தாங்க உங்களுக்கு. இது வந்து சாமி ஆடுறது, பக்கத்துலேயே வந்து அதோட பலகாரம் சொல்கிறது, பக்தர்கள்லாம் நின்று சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா, இது பத்ரகாளி அம்மன் சாமி ஆடுறாங்க. ஸோ இதில் வந்து ஊர்க்காரங்கெல்லாம் உட்காந்து பலகாரம் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும் பார்க்க. சாமி ஆடுறாங்கங்கிற ஒரு பக்கத்தில் இல்லாமல் பயமாக வேறு இருக்கும். இந்த எண்ணெயிலேருந்து பலகாரம் எடுக்கிறது, சாமிகள் வந்து ஆக்ரோஷமாக ஆடுறது, விழுறது, சாமிகள் வந்து நமக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், பட் ஒரு பதட்டம் பயமாகவும் இருக்கும். ஸோ ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து நடத்துறதுனால ஒரு வீட்டில் நம்ம வந்து கோயில் திருவிழா வருதுங்கிற ஒரு இன்னைக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்வமாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த வாட்டி. ஏன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறம்போது என்ன எக்ஸைட்டாக இருக்கும் இல்லையா, அதுதான் இதில். ஸோ எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டுட்டு அழகாக அலங்கரிச்சுட்டு கோயிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்க போகிறோம், திருவிழாவை ரசிக்க போகிறோம் அப்படிங்கிறதும் இல்லாமல்
தரிசனம் கிடைக்கணுங்கிறதே முதல்ல இருக்குது. ஸோ சாமிகளை பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, சாமிகள்லாம் நமக்கு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பொன் சிரிப்போடு இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த சிலைகளுமே உங்களுக்கு ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்காது. எல்லா சிலைகளும் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ரசிக்கணும் போல் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் கோயிலில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த கட்டடம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் ரினிவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ எல்லாருமே எஃபெக்ட் போட்டு பண்ணுறாங்கங்கும்போது அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் பூஜையில் வந்து நிறைய கலந்துக்கிட்டாங்க. நிறைய சாமிகள் ஆடினது, சாமிகளோட என்னென்ன படைக்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்து கொடுக்கறது, சாமிகளோட இதெல்லாம் அணிய வச்சு அவங்கள இது பண்ணுறது, அதெல்லாமே அதில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுதான். ஸோ சாமியோட பட்டு எடுத்து உடுத்தி அவங்களோட காப்பு, பிரம்பு எல்லாமே கையில் கொடுத்து ஆடுறது, ஈட்டி கொடுக்கறது, சூளம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் எல்லாம் மேளம், வில்லுப்பாட்டு அப்படின்னு சொல்லி ரசிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. வீதியிலலாம் பார்த்திங்கன்னா அங்கே வாழைக்குலை கட்டியிருக்கிறது, லைட்டு, டெக்கரேஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இது தோப்புக்குள்ளே இருக்குங்கும்போது இன்னும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அங்கேயே உட்காந்துக்கிட்டு மண்ணில் உட்காந்துருந்து பார்க்குற சுகமே தனின்னு சொல்லலாங்க. ஏன்னா இதில் ஃபுல்லாகவே எங்களுக்கு கோயிலை சுற்றியும் மண் தான், உங்களுக்கு கோயில் உள்ளேயும் மண் தான். ஸோ அது வந்து நல்லா அழகாகவே நம்ம ரசித்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ரகத்தில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உச்சிமாகாளி அம்மன் ஆடுறது. இவங்க வந்து சாமியெல்லாம் ஆடி முடித்து இந்த மாதிரி தலையில் வந்து அவங்க எல்லாமே எடுத்துட்டு ஊர் சுற்றி வருவாங்க, கோயிலை சுற்றி வருவாங்க. இதெல்லாம் வந்து எடுக்கிறது. குடத்துல வந்து வேப்பிலெல்லாம் வச்சு சாமிக்கு முன்னே வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு ஊர் சுற்றி வரைய தான் இதில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி எல்லாமே ஆடி முடிச்சதும் காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்க வாகனத்தில் அம்மனோட சிலையை எடுத்து வச்சு அது ஊர்வலமாக கொண்டு வந்து எல்லா வீட்டுக்கும் ஊர்வலமாக கொண்டு வந்து ஸ்ட்ரீட்லலாம் கொண்டு வருவாங்க. ஸோ சில பேர் வந்து சாமிக்கு இது படைக்கிறது, இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து மார்னிங்கில் வந்து வீட்டில் இறக்குவாங்க. ஸோ இதுதான் அந்த சிங்க வாகனத்தில் இருக்கிற அம்மனோட. தேங்க்யூ.